எனக்கு தெரிஞ்சு அண்ணன் இந்த விஷயத்துல ரொம்ப வெக்கப்படுதுன்னு நினைக்கிறேமா. ஆனா அண்ணனுக்கு ஜோதிய 100% பிடிச்சிருக்கு. ஜோதி தான். நீங்களும் அப்பாவும் ஜோதி வீட்டுக்கு போய் கல்யாண பேச்சு ஆரம்பிச்சு சட்டு புட்டுன்னு கல்யாண தேதியை பிக்ஸ் பண்ணீங்கன்னா தாராளமா அண்ணன் இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிடும். பாப்போம் அந்த காமாட்சி அம்மா அவன் தலையில என்ன எழுதிருக்கான்னு பாப்போம். காமாட்சி, உங்க வீட்டுல கேசவன் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு எதுவும் பொண்ணு பாக்கணுமா? யோ, அவர் என் புருஷன். ஓ சாரி, மன்னிச்சுக்கோங்க, தெரியாம ஆர்வத்துல சொல்லிட்டேன். வேற என்ன விஷயமா? எங்க சித்தி எதுவும் குமரனுக்கு பொண்ணு பாக்குறாங்களா என்ன? ஆமாமா, முன்னாடி சொல்லிருந்தாங்க. ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்லுங்க, குமரன் தம்பிக்கு பேசி முடிச்சிடலாம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்லையே. இல்லையே, ஏதோ ஜோதின்னு ஒரு பொண்ணை பாத்துருக்கிறதாவும் உங்க மூலமா தான் பேசி முடிக்கிறதாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஜோதியா? என் மூலியமாவா பேசி முடிக்கிறதா சொன்னாங்க? அப்படி எதுவும் இல்லையேமா. நீங்க ஏதாவது பேரை கீரை மறந்துருப்பீங்க. ஜோதின்னு ஏதாச்சும் பொண்ணோட போட்டோ கொடுத்துருக்கீங்களா? நல்லா யோசிங்க. ஒரு நிமிஷமா, இது விஜி. வீரபத்ரண்டி